ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சை வந்து எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம மலேசியா கவர்மெண்ட் வந்து ஒரு 5 முக்கிய கண்டிஷன் வந்து போட்டிருக்காங்க. அதாவது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆடியோ லான்ச்சுக்கு வந்து அங்கே வந்து நடக்குதுன்னா அது முழுக்க முழுக்க வந்து ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக தான் இருக்கணுமா. என்னென்னா, இப்போ நம்ம ஆடியோ லான்ச் வைக்கிறோம், அதை பற்றி மட்டும்தான் அங்கே வந்து பேசணுமா, நிகழ்ச்சிகள்லாம் நடக்கணுமா. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கட்சியை பற்றி எதுவும் பேசவே கூடாதான், கட்சி கொடின்னுன்றது ஒன்று இருக்கவே கூடாதான் அப்படின்னு வந்து மலேசியா கவர்மெண்ட்டு சொல்லிட்டாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, கட்சி துண்டு, கட்சியை பற்றி எந்த சம்மந்தமானதும் அங்கே நடக்கவே கூடாதுன்னு மலேசியா கவர்மெண்ட்டு சொல்லிட்டாங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா, இன்னொரு கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரசிகர்கள்லாம் வராங்கல்ல, அவங்க கிட்டலாம் இந்த கட்சி கொடி சம்மந்தமானது, இந்த கட்சி துண்டு, அந்த மாதிரி எந்த சம்மந்தமானதும் எதுவும் இருக்கக்கூடாதான், வர்றவங்களும் யாரும் கட்சியை பற்றி பேசிடக்கூடாதான் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க. அப்படி மறுபடியும் நீங்கள் ஏதாவது பண்ணினீங்கன்னா மலேசியா கவர்மெண்ட்டு நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இது ரொம்பவுமே கொஞ்சம் சேஃப்டியானதாக கொஞ்சம் எடுக்கிறாங்க. ஏன்னா கரூர் நடந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். அதை வச்சு தான் இப்படி ஒரு பிளான் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆகவே நம்ம நண்பர்களே, எதுவும் பண்ணிடாதீங்க, கட்சியை பற்றி எதுவும் துண்டு எதுவும் தயவுசெய்து எடுத்துன்னு போயிடாதீங்க. ஏன்னா நம்ம அண்ணனை கொஞ்சம் நம்ம இந்தியாவில் தான் நடக்கலை, மலேசியாவில் நடக்குது. நம்ம இந்தியாவில் நடக்கிறதுக்கு பர்மிஷனும் எவனும் கொடுக்கல. அது நமக்கு நல்லாவே தெரியும் எந்த அளவுக்கு போகுதுன்னு. ஆகவே நம்ம அங்கே நடக்கிற ஃபங்க்ஷனில் வந்து நம்ம அவரை சந்தோஷப்படுத்தணுமே தவிர கட்சி இதெல்லாம் கொண்டுன்னு போய் நம்ம வந்து பிரச்சனை பண்ணிடக்கூடாது. ரொம்பவுமே அவர் லாஸ்ட்டு படம்ன்றதுனால ஆடியோ லான்ச்சை கொஞ்சம் சிறப்பாக நம்ம தான் செஞ்சு கொடுத்துடணும். ரசிகர்களாகிய நம்ம கையில் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.